பேர் நந்தினி. காலையில் பாடியை பார்த்தவங்க லோக்கல் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேடம், அந்த சயின்டிஸ்ட் கேஸ் ஹேண்டில் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர் கிரிதர், அவரோட அசிஸ்டன்ட். வணக்கம். இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஏதாவது கேட்கறதுக்கு இருந்தா தேவைப்படும் போது கூப்பிடுறேன். நீங்கள் போங்க. ஓகே சார். முதல்ல சயின்டிஸ்ட், இப்போ டாக்டர். மேடம், இந்த ஃபைல் அந்த பொண்ணோட ஃபோட்டோஸும் கால் டீடைல்ஸும் இருக்கு மேடம். அந்த பொண்ணோட வீடு இருக்கிறது கேகே நகரில். நமக்கு பாடி கிடைச்சது டி நகரில். அது எப்படி மேடம் கேகே நகர்லேருந்து டி நகருக்கு பாடி வர முடியும் மேடம்? எஸ் மேடம். கொலை செய்யப்பட்ட டாக்டர் கிரீன் வியூ ஹாஸ்பிட்டலில் சீனியர் சர்ஜன். டாக்டரே கொலை செஞ்சிருக்காங்கன்னா இந்த கேஸில் செம மேட்டர் இருக்கு மேடம். அந்த பொண்ணோட வீடு அண்ட் ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கலெக்ட் பண்ணீங்களா? இல்லை மேடம், பண்ணிடுறேன். ஆனா மேடம், அங்க இருக்கிறது 28 வீடு, 8 கிராஸ். போறதுக்கும் வரதுக்கும் இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். அந்த சர்க்கிள் இருந்த எல்லா கட்டளையும் விசாரிச்சேன் மேடம். அப்படியே அங்க இருந்த வாட்ச்மனையும் விசாரிச்சேன் மேடம். மேடம் மேடம் அந்த வாட்ச்மேன் என்ன சொன்னா தெரியுமா மேடம்? ராஜீவ், இந்த பேட்ச் இருக்கிற வரைக்கும் ஜேம்ஸ் பாண்ட் லெவல் ஃபீல் இருக்கும். ஆனா இன் ரியாலிட்டி மிஸ்டர் பீன் லெவல் தான். போய் ஒரு டீ சொல்லுங்க. கிரீன் டீ. எஸ் மேடம். மேம், இந்த ஃபைல்ல அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அண்ட் போட்டோஸ் இருக்கு மேம். தேங்க்யூ. மேடம், கிரீன் டீ. தேங்க்யூ. ராஜீவ், இந்த கால்லஸ் டீடைல்ஸ்ல எஸ்பெஷலி நம்பர்ஸ் எண்டிங் இன் 321 அது யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இமிடியேட்டா வர சொல்லுங்க. ஓகே மேடம். மேடம், கன்ஃபார்ம்
கார்ல இருக்கிறதா வந்தான். பி ரெடி, வெயிட் ஃபார் மை கால். டேய், யாரா நீ? ஏன் இந்த கொலையெல்லாம் செஞ்ச? உனக்கும் நீ கொலை செஞ்சவங்களுக்கு என்னடா சம்பந்தம்? டேய், என்னடா பார்த்துட்டு இருக்க? கம் ஆன், ஆன்சர் மீ. வாயை திறடா. உண்மையா சொல்லணும்னா என்கொயரி ரொம்ப கொடூரமா இருக்கும். ஆனஸ்ட்லி எனக்கு ஒன்னும் அப்படி விசாரிக்க விருப்பம் இல்லை. இன்ஃபேக்ட் அது தாங்குற நிலைமையில நீ இல்லை. சொல்லு, யார் நீ? எல்லாருக்கும் அவங்களோட வாழ்க்கையில ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா முடிவு எப்போ எங்கன்னு தெரியாது. ஆனா என் வாழ்க்கையில என்னோட ஆரம்பமும் தெரியும், என்னோட முடிவும் தெரியும். முடிவு 3 பேரை முழுசா முடிச்சிட்டு முடிவை பத்தி நீ பேசுறியா? சொல்லு, யார் நீ? அர்ஜுன். அர்ஜுன் என்னோட பேரு மேடம். சொல்லு, ஏன் கொலைய செஞ்ச? கொலையா? நான் யாரையும் கொலை செய்யல மேடம். அர்ஜுன், கண்கள் இமைகளை அசைச்சாலும் இமைகள் கண்கள் அசைச்சாலும் பாக்குற பார்வையில எந்த மாற்றமும் இருக்காது. ஜூன் 4 நந்தினிக்காக அவங்களுக்கும் முன்னாடி அவங்க ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல நீ வெயிட் பண்ணிருக்க. அந்த நாள் முழுக்க அங்கே இருந்து அவங்கள வாட்ச் பண்ணிருக்க. இன்ஃபேக்ட் டியூட்டி முடிச்சு போகும்போது அவங்கள ஃபாலோ பண்ணி கடத்தி கொண்டு போய் பாடியில கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி உருவம் மாற அளவுக்கு டார்ச்சர் பண்ணி கொன்னிருக்க. அப்புறம் அந்த பாடியை சந்துரு வீட்டு எதிரில போட்டிருக்க. சந்துருவையும் கொன்னு பாடியை டாக்டர் அரவிந்த் வீட்டு பக்கத்துல போட்டிருக்க. போலீஸ கன்ஃபியூஸ் பண்ணிருக்க, க்ளூவும் கொடுத்திருக்க. கொலை பண்ணலன்னு எப்படி சொல்ற? நீங்க சொல்ற மாதிரி நான் அவங்கள ஃபாலோ பண்ணது, மீட் பண்ணதெல்லாம் உண்மைதான் மேடம். ஆனா நான் அவங்கள கொலை செய்யல. அவங்கள விட்டா வேற யாராலையும் என்னை குணப்படுத்த முடியாது. ஏன்னா எனக்கு இருக்கிற நோய் அந்த மாதிரி. ஒவ்வொரு 56 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை அந்த மாத்திரையை எடுத்துக்கலனா நான் செத்துடுவேன். ஒவ்வொரு நிமிஷமும் சாவோட போராடிட்டு இருக்கிற நீ முன்னாடி உட்காந்துருக்க. ஆனா உயிரை காப்பாத்துற டாக்டர் செத்துருக்காங்க. உங்களோட சாவு எப்ப எங்கன்னு தெரிஞ்சா வாழ ஆசை இருக்குமா மேடம்? என்னோட சாவு எப்ப எங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப தான் கொழுப்புற. வயசுக்கு மீறின பேச்சு, பேச்சுக்கு மீறின அனுபவம், இந்த 2 தான் உன்னை கொலை செய்யற அளவுக்கு தூண்டி இருக்குல்ல? நான் யாரையும் கொலை செய்யல மேடம்.
அர்ஜுன், நீ அந்த டாக்டர்ஸை மீட் பண்ணது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் இருக்கு. அவங்க போட்டோஸ் அண்ட் டீடைல்ஸ் ஓ ஃபைல்ல இருக்கு. இன்ஃபேக்ட் நீ டாக்டர் அரவிந்த் அட்டாக் பண்ணும்போது நானே உன்னை கையும் காலுமா பிடிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன பதில் வச்சிருக்க? நான் கூத்து பற்றிய சேர்ந்தவன். கூத்தாடுறது தான் எங்க பழக்கம் மேடம். ஹாய், ஐம் ஃப்ரம் தி சிபிஐ. டாக்டர் அஸ்வத்தை மீட் பண்ணும். மேடம் வெயிட் பண்ணுங்க, இன்ஃபார்ம் பண்றேன். மேடம் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு டைம் இல்ல. எனக்கு இமிடியேட்டா மீட் பண்ணனும். 2 minutes வெயிட் பண்ணுங்க, இன்ஃபார்ம் பண்றேன். இல்லனா என் வேலை போய்டும். ம். ராஜீவ், டாக்டர் அரவிந்த் சேஃபா லேண்ட் ஆயிட்டாரா? விசார் சொல்றேன் மேடம். சரி. ஹாய் பிரியா, ஐம் டாக்டர் அஸ்வத். என் விசிட்டிங் கார்டு உங்கள் கையில் கிடச்சி ½ அன் ஹவரில் இங்கே இருக்க வேண்டிய நீங்கள் 2 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க. சொல்லுங்கள், என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கணும். நீங்கள் கேட்குற கேள்விக்கும் நான் சொல்கிற பதிலுக்கு முன்னாடி அர்ஜுனை பார்க்கணும். உங்களுக்கு அது என்ன வேணும்? வாங்க போகலாம். பிரியா, யூ நோ ரைட், சில இடங்களுக்கு கவர்மெண்ட் வெஹிக்கிளில் போகிறது நல்லது இல்லைன்னு. 1 minute. இப்போ அர்ஜுன் எங்க இருக்கான்? பிரியா, நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே இந்த கேஸில் அர்ஜுனை பிடிக்கிற அவசரத்துலேயே இருந்தீங்க. இப்போவும் இருக்கீங்க. இந்த கேஸ் தொடங்கி 6 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியா, இந்த கேஸ் தொடங்கி 6 மாதமாச்சு. முதல்ல இந்த கேஸை யார் எடுப்பாங்களோன்னு காத்துட்டு இருந்தேன். நீங்கள் எடுத்தப்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் உங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலை பார்த்து வருத்தப்பட்டேன். இந்த கொலையை ஏன் பண்ணா, எப்படி பண்ணா, அதை விட யாரை கொலை பண்ணான்ற இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். கொலையான 2 பேரும் டாக்டர்ஸ், நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். டாக்டர்ஸை மட்டும் ஏன் கொலை பண்றான்றதை நீங்க ஏன் யோசிக்கலன்றதை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த கொலையை ஏன் பண்ணா, எப்படி பண்ணா, அதை விட யாரை கொலை பண்ணான்றது தான் முக்கியம். மோரோவர், இன்ஸ்பெக்டர் கிரிதரோட ஃபைல்ல என்ன இருந்துச்சுன்னு நீங்க பார்க்கல. அதுல இருந்தது சயின்டிஸ்ட் ராமச்சந்திரனோட மர்டர் டீடைல்ஸ். உங்க கேஸுக்கும் அந்த மர்டருக்கும் எந்த லிங்க்கும் இல்லைன்னு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. The prime target on this case was scientist ராமச்சந்திரன். 6 நாளா தேடுற அந்த பையனை 7வது நாள் அரெஸ்ட் பண்ணி 8வது நாள் கேஸை க்ளோஸ் பண்ணி வேற கேஸ்ல பிஸி ஆயிடலான்னு நினைக்கிறதுக்கு இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச கேஸ் இல்ல மிஸ் பிரியா. இந்த கேஸ் தொடங்கி பல வருஷமாச்சு. இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு, இனியும் நடக்க தான் போகுது. யாராலையும் இதை தடுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தது, அது இப்ப இல்லை. டாக்டர், சயின்டிஸ்ட்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல பிரியா? இந்த கேஸ் தொடங்கி பல வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க, அது எப்படி? பிரியா, நீங்க இந்த மெடிக்கல் ரிசர்ச் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஸ்வைன் ஃப்ளூ, பேர்ட் ஃப்ளூன்னு இந்த நாட்டு மக்களையும் உலக்கி கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலியா இருந்து என்னடா பண்றதுன்னு தவிக்கும் போது புது மருந்து கண்டுபிடிக்கிறன்ற சாக்குல ஒரு நாட்டோட எக்கனாமிக்கை கொலாப்ஸ் பண்ணி இன்னொரு நாட்டு மேல நடத்துற போர் தான் பயோ வார். ஹலோ மேடம், டாக்டர் அரவிந்த் கொண்டுட்டாங்க. ப்ரூஃப்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். என்ன, டாக்டர் அரவிந்தையும் கொண்டுட்டானா? பிரியா, நீங்க இந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட்? மனுஷங்க மேல நடந்த அறிவியல் பரிசோதனை பத்தி. கேள்விப்பட்டிருக்கேன். குட். நம்ம தூங்காம இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? பிரியா, நமக்கு இந்த சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த தூக்கம் ரொம்ப முக்கியம். இதை மையமா வச்சு ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் வேர்ல்ட் வார்ல ஒரு ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான். எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு பிரியா. ஏதோ 1960ல ஃபாரின்ல நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் அர்ஜுன் கேஸை ஹேண்டில் பண்ற எனக்கும் இந்தியாக்கும் என்ன சம்பந்தம்? கூல் சம்பந்தம் இருக்கு மிஸ் பிரியா. என்ன? ஆமா பிரியா, நம்ம இந்தியாவிலும் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. இந்த பையனை இப்படி சித்திரவதை பண்ணி கொலை செய்ய உங்களுக்கு மனசு எப்படி வந்தது மிஸ்டர் ஜார்ஜ்?
ஹலோ மேடம், டாக்டர் அஸ்வத்தை யாரோ சர்ஜிக்கல் நைஃபால கொலை பண்ணிருக்காங்க. இப்போ உங்க கூட இருக்கிறது டாக்டர் அஸ்வத் இல்ல. கடைசி வரைக்கும் நான் தான் ஜார்ஜ்னு தெரியாமலே செத்து போயிடுவேன்னு நினைச்சேன். ஃபைனலி யூ காட் மீ. ஐ அம் தி பெஸ்ட் சயின்டிஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட், பிரியா. ஹலோ ஜார்ஜ், வி ஆர் இன் ட்ரபிள். நம்ம பண்ண ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒருத்தன் மட்டும் பழைச்சிருக்கான். அவனால இப்போ போலீஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. மொத்த எவிடன்ஸையும் நம்ம அழிச்சோமே. ஆமாம், பட் ஒருத்தன் மட்டும் பழைச்சிருக்கான். டாக்டர் சந்துரு டாக்டர் நந்தினியை கொண்டு இருக்கான். இப்போ என்ன டார்கெட் பண்ணியிருக்கான்? கேஸை யாரு ஹேண்டில் பண்றாங்க? பிரியா, ஷீஸ் ஃப்ரம் சிபிஐ. இந்தியன் டாப் 10 ஆஃபீஸர்ஸில் அவளும் ஒருத்தி. வரேன், நாளைக்கு காலையிலேயே வரேன். நர்ஸ் கிட்டே இருந்து எனக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது. அப்பதான் அர்ஜுனை முத பார்த்தேன். அர்ஜுனை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டு 2 நாள் வெண்டிலேட்டரில் வச்சு ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப அவன் பிளட்ல டேஞ்சரஸ் கெமிக்கல் மிக்ஸ் ஆகிருக்குன்னு தெரிய வந்தது. ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் கோமாவுக்கு போயிருந்தான். கோமால இருந்து வெளியில வந்ததும் இதையெல்லாம் சொன்னேன். எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் உயிர் வாழணும்னு அவன் ஆசைப்பட்டான். அவனுக்காக ரிஸ்க் எடுத்து ஒரு மாத்திரை கொடுத்து 56 நிமிஷத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோன்னு சொன்னேன். ஹெவி டோசேஜ்னால 7லிருந்து 8 நாள் கூட அவன் பொழைக்கிறது கஷ்டம்னு அவனுக்கும் தெரியும். சார், சிபிஐல இருந்து மேடம் வந்திருக்காங்க. சிபிஐயில் இருந்தா தென் சி மஸ்ட் பி யுவர் கொலீக். I'm Dr. Ashwath. என் விசிட்டிங் கார்டு உங்க கையில கிடைச்சு half an hour. Destroy the laboratory. Don't leave any evidence. George Sebastian from India, but I am not an Indian. இந்த வேர்ல்ட்ல 2 கேட்டகரிஸ் இருக்காங்க. ஒருத்தன் வாழ தெரிஞ்சவன், இன்னொருத்தன் வாழ தெரியாதவன். இங்க என்ன மாதிரி ஒருத்தன் வாழறது சுலபம். அதுக்காக அர்ஜுன் மாதிரி பல பேர் உயிர் தியாகம் பண்ணியாகணும். மனுஷனை காப்பாத்த மனுஷன் மேலதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஹவுஸ் த கான்செப்ட், பிரியா? ஒரு புது மெடிசன் கண்டுபிடிக்கணும்னா அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதை கண்டுபிடிச்சு பப்ளிக் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது ஒரு ஃபீல். அது வேற லெவல். ஒரு சின்ன தலைவலி வந்தா அது உடனே கியூர் ஆகணும். ஒரு மேஜிக் மாதிரி. ஒரு சயின்டிஸ்ட் நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி ராத்திரி பகலா வேலை செஞ்சு அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அது சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு அதை டெஸ்ட் பண்றதுக்கு பெரிய பெரிய ஃபார்மசூட்டிகல்ஸ் கம்பெனிஸ் ஒத்துக்கிறாங்க. ஃபைனலா அந்த ரிசல்ட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. மார்க்கெட்ல எல்லா காம்படிஷன்லயும் நம்பர் 1 ஆகி அந்த டேப்லெட்டுக்கு மக்களை அடிக்ட் பண்ண எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 3 கொலை பண்ணியிருக்கான். அவனை பிடிச்சி கேஸை க்ளோஸ் பண்ணாம விசிட்டிங் கார்டை வச்சுக்கிட்டு என்ன பிடிக்க வந்திருக்க? இந்த உலகத்துல உண்மையா யாருமே இல்ல மிஸ் பிரியா. கஷ்டப்பட்டு MBBS பண்ணி இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் ஃப்ரீயா மெடிசன் கிடைக்கணும்னு போராடுற என்ன உங்க சிஸ்டம், உங்க இந்தியா என்ன குப்பை மாதிரி பார்த்துச்சு. என்ன கேர் பண்ணாத இந்தியாவை நானும் கேர் பண்ணாம ஃபாரின் போயிட்டேன். அங்க எனக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சது. அன்னைக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருந்தா இன்னைக்கு உன் நாடு, இந்த உலகம் என்ன கடவுள் மாதிரி பார்த்திருக்கும். இது இன்னைக்கு முடிய போறதில்ல, எப்பவும் முடிய போறதும் இல்ல. நான் மறுபடியும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்க உங்க மக்கள் மேல செய்வேன். அப்படியே என்னோட சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். No one can stop me. I am the spoiler, I am the healer, I am everything. வாசாவை என் கையில. மரணத்தோட விளிம்புல இருக்கிற உனக்கு இதெல்லாம் ஏன் சொல்ற தெரியுமா? தெரியாம ஏன் சாகணும்? எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ சாகணும்னு நான் உன்னை இங்க வர வச்சேன். செத்து போ. உன்ன மாதிரி கிருமிகள் வாழவே கூடாது. மகாபாரத யுத்த வெற்றி காரணம் அந்த ஸ்ரீகிருஷ்ணன். உன்ன மாதிரி ஆளுங்களை முடிக்க இந்த பிரியா கிருஷ்ணன். அர்ஜுன் என்னோட பையன். அவன் காணாம போனப்போ அவனை தேடாத இடம் இல்லை. அவன் பிறக்கும்போது எப்படி சந்தோஷப்பட்டனோ, மறுபடியும் அவனை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தப்போ அதை விட
10 மடங்கு சந்தோஷப்பட்டேன். அவன் வாழ்றதே 6 நாள் தான் டாக்டர் அஸ்வத் சொல்லி கேள்விப்பட்டேன். என்ன மாதிரி பாவி வகுத்துல ஏன் பிறந்தான்னு வருத்தப்பட்டேன்.